வெற்றி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆடி மாதம் 15ஆம் நாள் ஜூலை 31 வியாழக்கிழமை சப்தமி திதி சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரம் வர்றப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா யோகிகள் வழிபாடு மிக மிக சிறப்பு. அதாவது சித்தர்கள் வழிபாடு பண்ணுங்க. சித்தர்கள் வழிபாடு பண்ணீங்கன்னா நீங்க நினைத்த காரியங்கள் நிறைவேறும். இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரைக்கும், மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. சூலம் தெற்கு. பரிகாரமா தைலத்தை கோவிலுக்கு கொடுத்து போங்க, மிக மிக சிறப்பு. மேசராசிக்கு இன்று வீடு வாகனம் சார்ந்த ஒரு செலவுகள், அலைச்சல் இருக்கு, விரயம் இருக்குங்க. சரிங்களா? வீடை கொஞ்சம் பராமரிக்கணும். வீட்டில் ஒரு ஸ்டெப்ஸ் ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் ஆயிருக்கு, இல்லை அப்படின்னா வீட்டுக்கு உள்ள ஒரு சிமெண்ட் பெயர்ந்து போயிருக்கிறது, இதெல்லாம் சரி பண்ணும். அதே நேரத்தில் வாகன செலவுகள், அதாவது ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டே இருப்போம், பைக்கை சர்வீஸு கொடுக்கணும். ஓகேங்களா? இது மாதிரியான செலவுகள் இருக்குது. இன்று கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்குங்க. நீங்கள் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு வேலை பார்க்குற இடத்துல கூட சரிதான், வேலைகள் தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பாங்க, அலைச்சல் அதிகமாக இருக்குது. இன்று விரயமும் இருக்குது. ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்து செலவு பண்ணுங்க. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். ரிஷபம், முயற்சிகளின் மூலமாக முன்னேற்றங்கள். ஓகேங்களா? அது உங்களுடைய தொழிலில் இருந்தாலும் சரிதான், வேலை பார்க்குற இடத்துல இருந்தாலும் சரிதான். இந்த வேலை பார்த்துட்டு இருக்கோம், பல வருஷமா இந்த வேலை பார்த்துட்டே இருக்கோம். இருந்தாலுமே நம்ம உயர் பதவிக்கு போகணும். அதற்காக சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க, அதில் முன்னேற்றம் ஏற்படும். திறமைகள் வெளிப்படுங்க. வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய மிக மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகிறது. முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மிதுனம், தொழில் வியாபாரத்தில் வருமானம் உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். உயர் பதவியிலும் தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். நீங்க ஒரு சாஃப்ட்வேர் துறையில வேலை பார்க்குறீங்க, இல்ல கலைத்துறையில வேலை பார்க்குறீங்க, தனியார் துறையில வேலை பார்க்குறீங்க, அரசு அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்று உயர் பதவி உங்களை தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். அதே நேரத்தில் தொழிலில் வியாபாரத்தில் வருமானம் உயரக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைது. இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. கடகம், வேலைகளில் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். சரிங்களா? அரசு வழி சார்ந்த ஒரு நன்மைகள் இருக்குங்க. கவர்மெண்ட் சார்ந்த ஏதாவது ஒரு வேலைக்கு போறதுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்ல ஒரு தகவல் வரும். சரிங்களா? அது மட்டும் இல்ல, அதாவது கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் இருக்கு இல்லையா, அதற்கான சில முயற்சிகளும் இன்னைக்கு எடுப்பீங்க. நரசிங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். சிம்மம், எதிர்பாராத செலவுகள். சரிங்களா? எதிர்பாராத ஒரு செலவு. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, எதிர்பாராத செலவுகள் வருது அப்படின்னா என்னென்ன செலவுகள் பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்க கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, தேவையில்லாத செலவுகளை குறைத்துக் கொள்ளலாம். நீங்க ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்டா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்று தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைது. துர்க்கை வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கன்னி, வீட்டில் மகிழ்ச்சி. சரிங்களா? குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சிகரமா இருந்துன்னு வச்சுக்கோங்க, நம்ம ரொம்ப சந்தோஷமா ஆனந்தமா எல்லா வேலையிலும் பார்ப்போம். இன்று வீட்டில் இருக்கிறவங்க உங்களை நல்லபடியாக கவனிச்சுக்குவாங்க. உங்களுக்கு தேவையான விஷயத்த ரொம்ப அழகாக எல்லாருமே செஞ்சு கொடுப்பாங்க. வாழ்க்கை துணைவின் மூலமாக, வாழ்க்கை துணைவரின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். கூட்டு தொழில லாபங்கள் ஏற்படக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். துலாம், போட்டிகளில் வெற்றி வாய்ப்புகள் இன்று. ஓகேங்களா? நீங்க எந்த விதமான போட்டியா இருந்தாலும் சரிதாங்க, அதில் கலந்துக்கிட்டீங்கன்னா இன்று வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு தான். வாகன தொழில் லாபம். வாகன தொழில் வாங்கி விற்கிறவங்களா இருந்தாலும் சரிதான், இல்ல பைக்கு கார் மெக்கானிக்கா இருந்தாலும் சரிதான், இன்று லாபங்கள் அதிகரிக்கும். அதே நேரத்தில் தொழில் சார்ந்த ஒரு கடனும் உங்களை தேடி வரும். என்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். விருச்சிகம், இன்று மனதுக்கு இனிய நாள். சரிங்களா? மனசுக்கு பிடித்த அவ்வளவு அழகா இருக்கு. அப்படி காலையில எழுந்தது முதல், சரிங்களா, நம்ம நினைச்ச மாதிரியே ஒரு டீயோ காஃபியோ என்ன டேஸ்ட்ல நம்ம எதிர்பார்க்கமோ அந்த விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். வீட்டில் இருக்கிறவங்க நம்ம என்ன கேட்குறோமோ எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. மனதுக்கு இனிய நாளாக இந்த நாளாக வைது. வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய புத்தி சாதுரியம் வெளிப்படும். ஓகேங்களா? புத்தி சாதுரியத்தின் எல்லா வேலைகளும் எல்லாம் பார்ப்பீங்க. சரிங்களா? பூர்வீகம் சம்பந்தமான ஒரு எண்ணம் மனசுல இருக்கும். மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. தனுசு, வாகனங்கள் வாங்குவதில் ஒரு தாமதம். தொழிலுக்காக இல்லை உங்களுடைய பர்சனலுக்காக ஒரு பைக் வாங்கலாம், இல்லை தொழிலுக்காக ஒரு கார் வாங்கலாம்ன்ற ஒரு ஐடியா வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு தாமதம் ஏற்படும். சார் நீங்கள் வெறும் புக் பண்ணிட்டீங்க, இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் அப்புறம் கிடைக்கும் சார், இப்படி அந்த இடத்துல சொல்லுவாங்க. எங்கே நீங்கள் புக் பண்ண இடத்துல வீடு பராமரிப்பு சார்ந்த ஒரு செலவுகள். சரிங்களா? வீட்டுக்காக சின்ன சின்ன செலவுகள், சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே இருக்கு. இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மகரம், இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு அண்ணனுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணணும் அப்படின்ட்டு இளைய சகோதரனோ இளைய சகோதரியோ உங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க.
ஒரு இடமாற்றம் வந்து இன்னைக்கு இருக்குங்க. சரிங்களா? வேலை வாய்ப்பு அமையும். இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட். வந்து வேலை வாய்ப்பு அமையும். அம்மன் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கும்பம், ஷேர் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்று லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். எதிர்பாராத ஒரு தனவரம் வந்து இன்று உங்களுக்கு இருக்குங்க. கற்பனை வரம், ஓகேங்களா? கற்பனை வளம் வெளிப்படும். ஞாபக சக்தி அவ்வளவு தெளிவாக வந்து எல்லாத்துக்குமே அழகா பேசுவீங்க. கற்பனை வளம் வந்து இன்று வெளிப்படும். நீங்க ஒரு ரைட்டரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அழகா இன்னைக்கு டயலாக் எழுதுவீங்க. அதன் மூலமாக பாராட்டுக்களை பெறக்கூடிய நாள் இன்று. இன்னைக்கு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சந்திராசம் இருக்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க வேலைகளை ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க. சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மீனம், புதிய சிந்தனைகள், மதிப்பு மரியாதையும் உயரும். புதிய சிந்தனைகள், நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய எம்டி ஏதாவது ஒரு ஐடியா கேட்டிருப்பாரு இல்லையா, நம்ம பிசினஸ் வந்து வேற லெவலுக்கு கொண்டு போறதுக்கு. இப்போ நீங்க ஒரு ஐடியா சொல்லுவீங்க, அது பார்த்தீங்கன்னா இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்குறவங்க 100 பேர் வேலை பார்த்தாலும் கூட செஞ்சாங்க. உங்களுடைய சிந்தனைகள் வந்து புதுசாக டிஃப்ரெண்டா இருக்கும். உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் இதன் மூலமாக உயரும். காரிய வெற்றிகள் இன்று முழுவதும் நீங்க செய்த அனைத்து காரியங்களும் காரிய வெற்றிகள். பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.